டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே தொடங்கிய பேரணி தற்போது மதுரையை வந்தடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பதிவு பண்ணலாம். டங்ஸ்டன் சுரங்க ஏல திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூரில் துவங்கிய அந்த மாபெரும் பேரணி என்பது மதுரை நகருக்குள் வந்தடைந்திருக்கிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த நடைபயண பேரணி என்பது காவல்துறையினுடைய பல்வேறு தடைகளை மீறி வெள்ளரிப்பட்டியை கடந்து சிட்டம்பட்டி அருகே இந்த பேரணி என்பது வாகன பேரணிக்காக நடைபயண பேரணி வாகன பேரணியாக மாற்றப்பட்டு பல நூறு வாகனங்களில் இந்த 3000க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் பெருந்திரளான காவல்துறையினுடைய பலத்த பாதுகாப்புக்கு மத்திய இந்த போராட்டம் என்பது இங்கு நிறைவடைய இருக்கிறது. டங்ஸ்டன் ஏல செய்யக்கூடாது, முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது காலையில் துவங்கி தற்பொழுது 16 கிலோமீட்டர் அந்த பேரணி என்பது கிட்டத்தட்ட இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மோனிஷா, வெற்றி, இந்த பேரணியானது பாதுகாப்பாக நடைபெற என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன தெரிவித்திருக்கிறார்? தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 2 மாவட்ட எஸ்பிக்கள், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். மேலூரிலிருந்து மதுரை நகர் வரைக்கும் இந்த பேரணியை முழு பாதுகாப்பாக எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில் முழு அமைதியோடு பேரணியை கொண்டு வருவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் தான் தொடர்ச்சியாக மக்களுக்கு வாகன பேரணி அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் முழுக்க நடைபயண பேரணியாகவே மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மேற்கொண்டார்கள். அதன் காரணமாக சில மணி நேரங்களுக்கு முழுமையாக அந்த மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து என்பது பொது வாகன போக்குவரத்து என்பது முழுமையாக முடங்கியது. சில இடங்களில் காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அவர்கள் சாலையிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் கூட ஈடுபட்டார்கள். அனைத்தையும் கடந்து அந்த பேரணியானது சிட்டம்பட்டி அருகே கொடிக்குளம் அருகே முழுமையாக வாகன பேரணியாக மாற்றப்பட்டு வாகன பேரணியாகவே தற்பொழுது மதுரை மாநகருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மேலூரில் துவங்கி நரசிங்கம்பட்டி, வெள்ளரிப்பட்டி, கொடிக்குளம், ஒத்தக்கடை, அதை தாண்டி உத்தங்குடி, மாட்டுத்தாவணியை கடந்து சமூகம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை வழியாக சமூகம் மைதானத்தை வந்தடைந்தார்கள். சமூகம் மைதானம் எதிரே இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிடுவதுதான், அங்கு பேரணி நிறைவு செய்வதுதான் இந்த பேரணியின் நோக்கம். கிட்டத்தட்ட அந்த நோக்கம் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. மோனிஷா, வெற்றி, தற்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாநில கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களோடு சேர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அவர்கள் யாரேனும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்களா? டங்ஸ்டன் திட்டத்துக்கான ஏல அறிவிப்பு வெளியான நாள் முதலே கடந்த 1 மாதத்திற்கு மேலாக மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் தொடர் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வகைகளிலும் அரிட்டாப்பட்டியில் தினமும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சியினரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து டங்ஸ்டன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியிருக்கிறார்கள். கிராம சபை கூட்டங்களில் மேலூர் முழுக்க, மதுரை முழுக்க நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் எல்லாம் டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் சட்டசபைக்கு அனுப்பப்பட்டு சட்டசபையிலும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசினுடைய கவனத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் பின்னராக இந்த திட்டத்தை மறு வரையறை செய்ய போவதாக மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டார்கள். அதாவது அந்த பாரம்பரிய சூழலியல் தளம் இருக்கக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டியை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற பகுதிகளில் திட்டத்தை செயல்படுத்த தொடர்பான மறு வரையறை பணிகளை மேற்கொள்வோம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் தான் மக்கள் கூடுதலாக எதிர்ப்பை முன்வைத்து இந்த பேரணியை திட்டமிட்டார்கள். இதுவரை நடைபெற்ற அடுத்தடுத்த பல்வேறு கட்ட போராட்டங்களுடைய ஒரு உச்ச வடிவமாக இந்த மாபெரும் பேரணியை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே மறுவரையறை உள்ளிட்ட எந்த பணிகளையும் இந்த பகுதியில் செய்யவே கூடாது. முழுமையாக திட்டம் என்பது ஏலம் வழங்கிய உத்தரவையே ரத்து செய்ய வேண்டும். இது கிட்டத்தட்ட 38,000 48,000 மக்களினுடைய
48,000 ஏக்கர் பரப்பளவு உள்ள வேளாண்மை என்பது முழுமையாக அழியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 5,000 ஏக்கரை தொடர்ந்து இன்னும் 10,000 ஏக்கரினுடைய வேளாண்மை அழியும், விவசாயம் அழியக்கூடிய நிலை இருக்கிறதால் இந்த திட்டத்தை மக்கள் மிக தீவிரமாக எதிர்க்கிறார்கள். மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பல்வேறு விவசாய அமைப்புகள், வியாபார அமைப்புகள், வணிகர் அமைப்புகள் என பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்ப்பை இப்பொழுது இவர்கள் முன்வைக்கக்கூடியது மறுவரை உள்ளிட்ட எந்த பணிகளும் செய்யக்கூடாது, முழுமையாக ஏல உத்தரவையே ரத்து செய்தாக வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டதாக அர்த்தமாகும். அப்போதுதான் போராட்டத்தையும் நாங்கள் கைவிடுவோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தான் இந்த மாபெரும் நடைபயண பேரணி இந்த வாகன பேரணியாக மாற்றப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலும் இதை தவிர்த்து இன்னும் சில இடங்களில் டங்ஷன் இருப்பதாக மதுரை, தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளும் டங்ஷன் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலும் ஏலம் கூட கொடுக்கக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு கோரிக்கையும் இந்த போராட்டத்தின் போது மக்கள் முன்வைக்கிறார்கள். அதை தவிர்த்து முல்லை பெரியாரினுடைய பாசன விவசாய பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட இப்படியான கோரிக்கைகளை மையமாக வைத்து இந்த மாபெரும் பேரணியானது நடைபெற்று கிட்டத்தட்ட 8 மணிக்கு துவங்கி தற்பொழுது தமுக்கம் மைதானத்தை இந்த பேரணியானது நிறைவு பெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில். மோனிஷா, வெற்றி, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதன் மூலம் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் என்பது கிட்டத்தட்ட அழகர் மலை, அழகர் கோயில் இருக்குல்ல, அழகர் மலையிலிருந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அங்கிருந்து தொடங்கி பெரிய அளவுக்கு 2015.15 ஹெக்டேர் பரப்பளவு அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏலம். இத்தனை ஹெக்டேர் பரப்பளவுக்குள் அடங்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது அரிட்டாப்பட்டி மலைகளை உள்ளடக்கியது. இந்த இடம் தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய சூழலியல் தளம். இந்த இடத்தில் 7 மலைத்தொடர்கள் இருக்கிறது. சொல்லியல் சார்ந்தும் உயிர் பன்மைய சூழல் சார்ந்தும் 300 சுனைகள் இருக்கிறது, 3 தடுப்பணைகள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது, அரிய வகை உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் வாழக்கூடிய பகுதி. சமண தொல்லிய எச்சங்கள் இருக்கிறது. 2000 ஆண்டு முந்தைய தமிழி கல்வெட்டு கொண்ட இடங்கள் இருக்குது. முற்கால பாண்டியர் கால குடவேரி சிவன் கோயில் இப்படி தொல்லியல் சார்ந்தும் உயிர் பன்மைய சூழல் சார்ந்தும் மிக முக்கியமான இடம் அரிட்டாப்பட்டி. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அரிட்டாப்பட்டியினுடைய இந்த சூழலியல் மொத்தமாக அழியும், வரலாறும் சூழலியும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அழிவதற்கான பெரிய ஆபத்து இருக்குது. அது தவிர்த்து மிக முக்கியமாக முழுக்க வேளாண்மை நடைபெறக்கூடிய மதுரை மாவட்டத்திலேயே அதிகபட்ச வேளாண்மை நடைபெறக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த மேலூர் முல்லை பெரியார் பாசன பகுதி என்று சொல்லலாம். இந்த பகுதியில் 10,000 ஏக்கர் வேளாண்மை நிலங்கள் அழியும், மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கும். எப்படியும் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். அந்த அத்தனை பேருடைய வாழ்க்கை அழிவதற்கான ஆபத்து, அவங்களுடைய வாழ்விடம் அழிவதற்கான ஆபத்துக்கு இத்தனை ஆபத்துகளும் இருப்பதன் காரணமாகத்தான் மக்கள் மிக தீவிரமாக திட்டத்தை கைவிட வேண்டும் என்று எதிர்க்கிறார்கள். திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியான நாள் முதலே பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருந்தார்கள். சிறப்பு தீர்மானம் கிராம சபைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இத்தனை தீர்மானங்களை கடந்தும் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான முடிவுகளை இதுவரை மத்திய அரசு எடுக்காத நிலையில் இந்த போராட்டம் என்பது மிக தீவிரமடைந்து இன்று அது உச்சம் பெற்று மாபெரும் பேரணியாக காவல்துறையினுடைய பல்வேறு தடைகளையும் கடந்து தற்பொழுது அதனுடைய பேரணியானது நடைபெற்று மதுரை நகருக்குள் வந்து கொண்டிருக்கிறது. மோனிஷா, வெற்றி, இந்த பேரணியானது எத்தனை கிலோமீட்டருக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த பேரணி மதுரையினுடைய புறநகர் பகுதி, மேலூர், மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி இந்த பகுதி. இந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய நரசிங்கம்பட்டியில் தான் அந்த பல்வேறு கிராம மக்களும் ஒன்று கூடுவதாக கொண்டு கூடி திட்டமிட்டார்கள். வெள்ளரிப்பட்டி, அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி இப்படி பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் நரசிங்கம்பட்டி அருகே ஒன்றாக திரண்டு அங்கிருந்து நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை மாநகர் பகுதியில் தமுக்கம் மைதானம் அருகே இருக்கக்கூடிய அந்த தலைமை தபால் அலுவலகம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பேரணியானது திட்டமிடப்பட்டது. 16 கிலோமீட்டர் திட்டமிடப்பட்டு முழுக்க வாகன பேரணிக்கான அனுமதியை மட்டுமே காவல்துறை கொடுத்திருந்தார்கள். நடைபயணமாக சென்றால் போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்ற காரணத்துக்காக வாகன பேரணிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் காவல்துறையினுடைய தடையை எதிர்ப்பை மீறி நடைபயணமாகவே நரசிங்கம்பட்டியிலிருந்து துவங்கி கொடிக்குளம்
வரைக்கும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபயணமாக வந்தார்கள். அந்த இடத்தில் காவல்துறையினுடைய வேண்டுகோளையும் விவசாய அமைப்புகளுடைய வேண்டுகோளையும் ஏற்று நடைபயண பேரணி என்பது வாகன பேரணியாக மாற்றம் செய்யப்பட்டு நகருக்குள் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவங்களுடைய பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அங்க கொடிக்குளத்தில் நரசிங்கம்பட்டியில் துவங்கி நரசிங்கம்பட்டி, வெள்ளரிப்பட்டி, சித்தம்பட்டி, அதுக்கடுத்து கொடிக்குளம், மாங்குளம், ஒத்தக்கடை வரைக்கும் புறநகர் பகுதியில் பயணித்து நகருக்குள்ளாக உத்தங்குடி, மாட்டுத்தாவணி, அதற்கு அப்புறம் சமூகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திலேயே பிரதான சாலையில் அவர்கள் அனுமதிக்கப்படாமல் அந்த மாவட்ட ஆட்சியரக வளாகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில் இந்த பேரணியானது அனுமதிக்கப்பட்டு அந்த இடத்தில் பேரணியானது நிறைவு பெற இருக்கிறது. பெரும் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்தன் மற்றும் தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோரது தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் கடும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் அதனுடைய எல்லையை நிறைவட இருக்கிறது. இவர்களுடைய மிக பிரதானமான கோரிக்கை திட்டத்தை மறுவரையறை செய்யக்கூடாது, முழுமையாகவே ஏல உத்தரவையே ரத்து செய்ய வேண்டும், முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், இன்னும் சுரங்கம் அமைக்க திட்டமிடக்கூடிய மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுரங்கம் அமைப்பதற்கான எந்த முடிவுகளையும் எடுக்கவே கூடாது என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் பேரணியானது துவங்கி நிறைவடையும் தருவாய் நெருங்கி இருக்கிறது. மோனிஷா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. வெற்றி.